சக்திக்கு என்னவோ அந்த வேலையை செஞ்சு தான் குடும்பத்தை 4 குழந்தைங்க மனைவியை கௌரவமாக அவர் வீட்டில் வச்சு காப்பாற்றின்னு இருக்கிறார். அதனால் எல்லாருமே நெருங்கிய நண்பர். நம்ம எதிரி கூட வந்து அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வீட்லேயே சுட்டு வடை, வீட்டிலே சுட்டு செஞ்ச இட்லி, வீட்டிலே செஞ்ச வெஜ்ஜு குருமா, அது வீட்டுக்கு நம்ம நண்பர்களுக்காக 63 வயசில் சேலஞ்சுக்கு வராருன்னா அவர் எப்படி தன்னுடைய எவ்வளோ கடினமான உழைப்பாளி. அவர் சாப்பிட வச்சு பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். TN23 குமார் நேயர் அனைவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நீண்ட நாள் கழிச்சு ஈட்டிங் சேலஞ்ச் அந்த போட்டியை வந்து சேனல் ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் அந்த சேலஞ்ச் வச்சோம். இப்போ இடையில ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம். இப்போ வீடியோவாக பண்ண போகிறோம். இந்த TN23 குமார் ஈட்டிங் சேனலை தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இனி TN23 குமார் சேனலில் தொடர்ச்சியாக இந்த ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோஸ் வரும். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி எங்களையும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு சப்போர்ட் ஆகிருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையோ நீங்கள் லைக் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு எதாவது துளி கூட பிரச்சனை இருக்காது, நஷ்டமும் கிடையாது. அதனால TN23 குமார் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 100% சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம, அதாவது தள்ளாம முழுசா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகுபதி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குல்ல சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நீண்ட நாள் நண்பர் ரகுபதி. நல்ல கடவுள் பக்தி கொண்டவர். காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள், எது இருக்குதோ இல்லையோ காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா இது பண்ணுவார் ரகுபதி. ரொம்ப நீண்ட நாள் நண்பர். இப்போ இட்லி சாப்பிட்ற சேலஞ்சுக்காக அதில் கலந்துக்கிறதுக்காக கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டார். அதனால் இப்போ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து 6 இட்லி 1 வடை குருமா உளுத்த வடை இதோட ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால வெறும் 6 இட்லியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரகுபதி ஸ்டார்ட் பண்ணப்பா. அது ஹோட்டலில் வாங்கினா உடம்பு கெட்டுடுன்றதுனால எல்லாருமே நெருங்கிய நண்பர். நம்ம எதிரி கூட வந்து அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வீட்டிலேயே சுட்டு வடை, வீட்டிலே சுட்டு செஞ்ச இட்லி, வீட்டிலே செஞ்ச வெஜ்ஜு குருமா, அது வீட்டுக்கு நம்ம நண்பர்களுக்காக, அது இவருடைய ஆசைகளுக்காக ஹோட்டல்லாம் வேணாம் சார், எனக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்கன்னாங்க. அதனால் வீட்டிலே செஞ்சு எடுத்துன்னு வந்துடுவோம். ரகுபதி எப்படி இருக்குதுமா இட்லி குருமா? நல்லா டேஸ்ட்டாக இருக்குதா? இந்த ரகுபதி குருமா இருக்குது, குருமா கூட போட்டுக்கோ. அது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால இந்த குருமா சாம்பார் போட்டிங்கன்னா இந்த சாம்பார் உங்களுக்கு எவ்வளோ வச்சு ஊற்றிக்கோ. ரகுபதி எத்தனை பசங்க உங்களுக்கு? 4. தனியால் உழைச்சி தினம் கூலி வேலை ஆச்சாரி வேலை செஞ்சுன்னு இருந்தார். இப்போ அது வயசானதுக்காரனால அதுக்கு மேலே அந்த வேலை செய்ய முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் சக்திக்கு என்னவோ அந்த வேலையை செஞ்சு தான் குடும்பத்தை 4 குழந்தைங்க மனைவியை கௌரவமாக அவர் வீட்டில் வச்சு காப்பாற்றின்னு இருக்கிறாரு. சாம்பார் எப்படி இருக்குது ரகுபதி? நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கிறீங்களா? போடு. கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா நல்லா போதுங்க. அது புட்டு போடுமா மாமா? போதும் போதும். நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு ரவுண்டாக பார்த்து அடி. சாப்பிட்டா இருக்க வேண்டியது. ஆமாம். நல்லா சாப்பிட்டா இருக்குது இல்லை இட்லி? வயசு எவ்வளோ ஆகுது ரகுபதி உனக்கு? இப்போ 63 சார். 63 வயசு. 63 வயசில் சேலஞ்சுக்கு வராருன்னா அவர் எப்படி தன்னுடைய எவ்வளோ கடினமான உழைப்பாளி. ஒரு 63 வயசில் ஒரு 6 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு எந்தவித கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒன்லி உழைப்பு. நேராக வீட்டுக்கு போவார். தேவையில்லாத எந்த நட்பும் வச்சுக்க மாட்டார். யாராக கூப்பிட்டு பேசினா தான் பேசுவார். தானாக யார்கிட்ட போய் பேசுகிற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வீடியோ இருக்கிறோம். அதே மாதிரி ரகுபதி மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஒரு காலை டிஃபனோ இல்லை மதிய சாப்பாடோ கொடுத்த ஒரு சந்தோஷம் இருக்குது. இங்கே போட்டியில் கலந்துக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பெரிய அளவில் பணக்காரர்களோ இல்லை நில சுகாதாரர்களோ கிடையாது. எல்லாம் வறுமை கொள்ள இருக்கிறவங்க தான். நமக்கு ஒரு திருப்தி. நம்ம அண்ணனை கூப்பிட்றோம், உட்கார வைக்கிறோம், அவரும் திருப்தியாக சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட வச்சு பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். குருமா ஊற்றிக்கிறீங்களா, சாம்பார் ஊற்றிக்கிறீங்களா? சாம்பார் ஊற்றணும்.
வந்து ரொம்ப வேகமாக சாப்பிட்றவர் தான். நான் தான் என்ன பண்ணிட்டேன், அவர் இட்லி வேறு ட்ரை ஆகிட்ட வேறு திடீர்னு தொண்டைகிட்ட கட்டிச்சுன்னு, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாகவே சாப்பிடுங்க. இல்லைன்னா இதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு இருப்பார். 6 இட்லின்றது ரகுபதிக்கு சின்ன விஷயந்தான். நான் தான் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடு, அவசரப்படாத அப்படின்னு சொன்னதுனால ரகுபதி கொஞ்சம் நிதானமாக சாப்பிட்றாரு. நல்லா இது அருமையான சூழ்நிலை, அருமையான சூழல், நல்ல சில்லுன்னு காற்று. இது நண்பரோட நிலம்தான். நல்ல மாங்காய் மரம் மாடியெல்லாம் இருக்குதுங்க. நம்ம இயற்கையாக ரொம்ப நல்ல அருமையான காற்று. ஊதிக்கிற சாம்பார் போதுமா? 2 பூரி வேணுமா? ரகுபதி 6 இட்லி 1 வடை முடிச்சிட்டாரு. இப்போ வீட்டில் சுட்டா இப்போ பூரி 2 பூரி வேணும்னு கேட்டார். வீட்டிலே செஞ்ச பூரி தான் இது. பாருங்கள், வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது. 6 இட்லி 2 வடை 1 வடை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்போ பூரி கேட்டுக்கிறாரு. 2 பூரி வச்சுருக்குறோம். அது பூரிக்கு குருமா கூட இருக்குது. வீட்டில் செஞ்சதான் குருமா. உருளைக்கிழங்கு மட்டர் போட்டு குருமா செய்யுங்க. ஊற்றிக்கண்ணா, உனக்கு எவ்வளோ வேணும்? அப்படியே ஒரு முழு பூரியை அப்படியே அடிக்கிறாரு அண்ணன், ரகுபதி அண்ணன். போதுமா? ரகுபதி அண்ணன் 6 இட்லி 1 வடை 2 பூரி. அடுத்து என்ன கேட்பாருன்னு தெரியல. சாப்பிட்ட முடிச்ச பிறகு பார்த்துக்கலாம். போதுமா? ஓகே, ரகுபதி மொத்தமாக சாப்பிட்ருங்க. ரகுபதி பொறுமையாக சாப்பிடு. அவசரமே கிடையாது. அவசரமாக சாப்பிட்றது பொறுமையாக நிதானமாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுங்க. இப்போ ரகுபதி அண்ணன் 6 இட்லி 1 வடை 2 பூரி. வயசு என்ன? 63 வயசு. அது காரணம் அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்லாதது தான் காரணம். இன்றைக்கும் காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போனால் 5 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்கிறாரு. அதனால் ரகுபதி அண்ணனுக்கு வாழ்த்துக்கு நம்ம TN23 குமார் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லுவோம். TN23 குமார் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால நேரில் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு பண்ணி கூட கேட்குறேன்.